நம்ம இன்னைக்கு முக்கியமாக நிறைய குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை ஏடிஹெச்டி அப்படின்னா என்ன, அதோட அறிகுறிகள் என்ன, சும்மா குறும் பண்ணி விளையாண்டு இருந்தாவே ஏடிஹெச்டியா. நிறைய பேரண்ட்ஸ் வந்து அப்படி தான் கேட்குறோம், சார் குதிச்சுக்கிட்டே இருக்கான் சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 வயசு குழந்தைய கூப்பிட்டு வந்து இவங்களுக்கு ஏடிஹெச்டியான்னு பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்லாம் வராங்க. ஸோ குறும் பண்ணாவே ஏடிஹெச்டியா? உண்மையாக ஏடிஹெச்டின்னு என்ன, அது வந்து குழந்தைங்கள தான் இருக்குமா இல்லை ஈவன் பெரியவங்களான பிறகும் இருக்குமா? இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி விரிவாக அலசி ஆராய போகிறோம். கொஞ்சம் லாங் வீடியோ, ஆனால் முக்கியமான தகவல்கள் நிறையா குழந்தைங்களோட பிஹேவியர் பற்றி அங்கங்கே நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து பொறுமையாக கவனிங்க. காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஏடிஹெச்டினா ஒரு பயங்கரமான பிரச்சனை, இது வந்தாலாம் எதுவும் சாதிக்க முடியாதுன்னெலாம் நினைக்க வேணாங்க. ரொம்ப இப்போ ஃபேமஸாக இருக்கிற ஆக்டர் திரு ஃபஹத் ஃபாசில் அவர்கள், சரிங்களா, எப்படி படத்தில் பின்னி எடுத்துகிட்ருக்காரு. அப்புறம் ஃபேமஸான ஹீரோயின் ஆலியா பட் அவர்கள், இவங்கெல்லாம் சின்ன வயசில் ஏடிஹெச்டி இருந்ததாகவும் அதெல்லாம் தாண்டி இப்போ அவங்க வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிறதாகவும் அவங்களே பேட்டியில் தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் ஏடிஹெச்டிக்கும் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கெல்லாம் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஸோ நம்ம விரிவாக ஏடிஹெச்டி என்ன அறிகுறிகள் இதெல்லாம் விரிவாக பேசுவோம். நிறைய பேர் பேரண்ட்ஸை பொறுத்தவரையில துருதுருன்னு இருந்தால் ஏடிஹெச்டி, இல்லை குறும்பு பண்ணால் ஏடிஹெச்டி அப்படி தாங்க நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஏடிஹெச்டினா என்னங்க? அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். அப்படின்னா என்னதுங்க? அட்டென்ஷன் டெஃபிசிட் அதாவது கவனக்குறைவு, ஹைப்பர் ஆக்டிவிட்டி, சரிங்களா, அதிகப்படியான செயல்கள் வந்து துருதுருன்னு பண்ணுறது, இது ரெண்டும் சேர்ந்தது. ஸோ மொத்தம் இதில் 3 காம்பனண்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன? நம்பர் 1 இன்அட்டென்ஷன், அதாவது ஒரு செயலில் கவனம் நம்ம கொடுக்க முடியாமல் இருக்கிறது. 2வது இம்பல்சிவிட்டி, ஸோ டக்கு டக்குன்னு, அதாவது ஒரு முந்திரி கொட்டைத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறது, நம்ம ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறது, அதுதான் இம்பல்சிவிட்டி. 3வது உங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஸோ வந்து நமக்கு ரொம்ப அதிகப்படியாக துருதுருன்னு இருக்கிறது. இந்த 3ம் சேர்ந்தது தான் ஏடிஹெச்டி. ஸோ இது என்ன அறிகுறிகள்ங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ நம்பர் 1 எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அறிகுறி ஹைப்பர் ஆக்டிவிட்டி. அப்படின்னா என்னதுங்க? சரிங்களா, சுருக்கமாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மோட்டாரை பின்னாடி கட்டிவிட்ட மாதிரி ஓட்டுறான் டாக்டர் அப்படிம்பாங்க பேரண்ட்ஸு, சரிங்களா. இப்போ வந்தாங்கன்னா குழந்தைங்க மாதிரி அமைதியாக ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, அப்படியே நான் வந்துகிட்டே இருப்பாங்க. ஃபிட்ஜெட்டி அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. சேரில் உட்காரவே மாட்டாங்க, எங்கடா போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், இதை எடுக்கலாம் அப்படின்ட்டு எங்கேன்னு போகிறவங்க மோட்டார்னு ஓட்டே இருப்பாங்க, இங்கே ஏறுவாங்க, இங்கே ஏறுவாங்க. ஸோ அது மாதிரி பயங்கர உங்களுக்கு ஒரு ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, ஓடிட்டே இருப்பாங்க, அது இதையும் எடுத்து கலைப்பாங்க. இதுதான் வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி. இது செயலில் மட்டும் இல்லைங்க, பேச்சுலையும் இருக்கும். கஜகஜன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆரம்பத்தில் நமக்கு துருதுருன்னு பேசுகிற குழந்தைங்க மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த இடத்துலலாம் அமைதியாக இருக்கணுமேன்னு நம்ம எதிர்பார்ப்போம், ஆனால் அந்த இடத்துலையும் பேசிகிட்டே இருப்பாங்க அளவுக்கு அதிகமாக. ஸோ இதுதான் வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டியோட இன்னொரு இது. அடுத்தது இம்பல்சிவிட்டி. இம்பல்சிவிட்டின்னா என்னங்க? டக்குன்னு ஒரு யோசனை பண்ணாமல் ஒரு விஷயத்தை செஞ்சிடறது. ஒரு லைனில் நிற்கிறாங்கன்னா டக்குன்னு நிற்கிறதுக்கு பொறுமை இருக்காது, டக்குன்னு தாண்டி வந்துடுவாங்க. அல்லது வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்க கேள்வி முடிக்கிறதுக்கு முன்னாடியே டீச்சரை யாராவது முடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல இப்போ நாம் இங்கே அமைதியாக உட்காரணுமா, ஏதோ ஒன்று போகிறோமானா அது என்னன்னே யோசனை பண்ணாமல் டக்குன்னு ஜம்ப் அடிச்சிருவாங்க, சரிங்களா. அது என்னான்னு யோசனை பண்ண மாட்டாங்க, சரிங்களா. அதுதான் இம்பல்சிவ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் இம்பல்சிவிட்டி. அடுத்தது இன்அட்டென்ஷன்னா என்னங்க? கவனச்சிதறல்னா என்ன? கிளாஸில் உட்காந்துருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு கனவு உலகத்தில் இருப்பாங்க, சரிங்களா. நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் வரும் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணும்போது, அந்த மாதிரி, சரிங்களா. ஒரு கவனமே இருக்காது. ஒர்க்கில் வந்து எஃபர்ட் எடுத்து உங்களுக்கு அமைதியாக உட்காந்து படித்து ஒன்று பண்ணணும், அல்லது ஒரு அமைதியாக ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னா அது பண்ண மாட்டாங்க. டக்குன்னு ஏதோ ஒன்று மாற்றி பண்ணுவாங்க. பொறுமையாக உட்காந்து பிளான் பண்ணி பண்ணுறது கஷ்டமாடுவாங்க. இது 3ம் சேர்ந்தது தாங்க ஏடிஹெச்டியோட அறிகுறிகள். இதெல்லாம் நான் சொல்லும்போது நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, டாக்டர் எல்லா குழந்தைங்களும் இப்படி தான் டாக்டர் இருக்காங்க, எல்லாருமே இப்போ பசங்க எல்லாம் குழந்தைங்கள்லாம் துருதுருன்னு தான் டாக்டர் இருக்காங்க. ஸோ இது எப்படி? இதெல்லாம் அப்படி பார்த்தா எல்லாருமே ஏடிஹெச்டிங்கிற மாதிரி தானே இருக்குது. அப்படி தான் நிறைய பேரண்ட்ஸும் வந்து நிறைய பேர் வந்து கேட்கவும் செய்கிறாங்க. இது முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஏடிஹெச்டின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு சில க்ரைட்டீரியாலாம் இருக்குது. இந்த 3 டொமைன்லேயும் இந்த சில குறிப்பிட்ட அறிகுறிகள்லாம் இருக்கணும். முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது பல்வேறு தரப்பட்ட செட்டிங்ஸில் இருக்கணும். அப்படின்னா என்ன? வீடு, ஸ்கூலு, வெளியிடங்கள், சரிங்களா. ஒரு பொது இடங்கள், நீங்கள் ஒரு கல்யாண காட்சி கூப்பிட்டு போகிறீங்க, பொது இடங்கள், எல்லா இடத்துலையும் இது எல்லா சம்மந்தமான விஷயங்களும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேலே இருந்தால் தான் அதை ஏடிஹெச்டின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ துருதுருன்னு குழந்தைங்க இருந்தாங்களே இல்லை நீங்கள் அது ஏடிஹெச்டி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கூடாது.
அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்குங்க. ஒரு 2 வயசு 2 1/2 வயசு குழந்தைங்களுக்கு ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு டெவலப் ஆகிருக்காது. ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னு நம்ம தடுக்கிறது ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்னு மூளையோட ஒரு பகுதி. சரிங்களா? அந்த கண்ட்ரோலே ஒரு 4 வயசு வரைக்கும் இருக்காது டாட்லர் ஏஜ் குரூப்பில், சிறு குழந்தைகளில். ஸோ அவங்க என்னன்னே புரியாமல் துருதுருன்னு தான் இருப்பாங்க. அது ஏடிஹெச்டி கிடையாது. 6 வயது ஆன பின்னாடி, ஓரளவுக்கு நல்லா மெச்சூர் ஆன பின்னாடி, ஒரு ஸ்கூலுக்கு போகிற வயசு வந்த பின்னாடி, ஸோ எங்கெங்கே அமைதியாக இருக்கணுமோ அங்கே அமைதியாக இருக்கிறது, ஒரு வீட்டில் மட்டும் குறும் பண்ணுறது, இதெல்லாம் நார்மல் பிஹேவியர். ஒரு 6 வயது மெச்சூர் ஆன பின்னாடி ஸ்கூல்லையும் டீச்சர் சொல்கிறாங்க உட்காரவே மாட்டேங்கிறான், கவனிக்க மாட்டேங்கிறான், வீட்லேயும் அதே பிரச்சனை, வெளியிடங்களையும் அதே பிரச்சனைனா, இது அதுக்கப்புறம் இது அவங்களுடைய ஃபங்க்ஷனாலிட்டி அஃபெக்ட் பண்ணுது. இது முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பிரச்சனை ஒரு 6 வயதுக்கு மேலே இருக்கிறது மட்டும் விஷயம் இல்லைங்க. இதனால் அவங்களோட படிப்பு பாதிக்கப்படுது, அகடமிக் பாதிக்கப்படுது, இல்லை ஒரு ரிஸ்க்காக இருக்குது, எங்கேருந்தாவது குதிச்சிட்றாங்க, ஏதோ தலையை விட்டுறாங்க, ஒரு லைஃபுக்கு ரிஸ்க் ஆகிற மாதிரி பிரச்சனை வருது. இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்மளுடைய ஃபங்க்ஷனை, வாழ்க்கை முறையை பாதிக்குது இந்த வயசுக்கு மேலே இருக்குதுன்னா மட்டும்தான் இதை நம்ம ஃபார்மலாக அசஸ் பண்ணி, ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இதெல்லாம் அசஸ் பண்ணி ஏடிஹெச்டி மாதிரியான அறிகுறிகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இது முக்கியமான பாயிண்ட்டு. சரி, இதில் இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷனுங்க. இது என்னென்னா, இதில் ஏடிஹெச்டியில் நிறைய பேர் பேசாத விஷயம் எக்ஸிக்யூட்டிவ் மெமரி அப்படின்னு சொல்லுவோங்க. அந்த எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது தான் மெயினாக ஏடிஹெச்டியில் பாதிக்கும். இதை தான் நிறைய பேர் நம்ம பேசுகிறது இல்லை. ஏடிஹெச்டினாவே துருதுன்னு இருப்பாங்க அப்படிங்கிறது இல்லைங்க. அவங்களால ஒரு விஷயத்தை வடிவேல சொல்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும் பாருல, அந்த பிளான் பண்ணி பண்ணணுங்கிறது அவங்க ஏடிஹெச்டி இருக்கிறவங்களால செய்ய முடியாது. டக்குன்னு முடிவெடுத்து தான் பண்ணுவாங்களே ஒழிய, ஒரு விஷயத்தை ஒரு பிளான் பண்ணி பண்ணுறது அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க. இதுதான் சின்ன குழந்தையாக இருக்கிறப்பையும் சரி, அவங்க பெரியவங்களானாலும் சரி, இது பல்வேறு தரப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு ஏற்படுத்தலாம். இது எதனால் வருதுங்க? இது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர். அதாவது நம்ம பிரெயினில் நமக்கு டோபமின் சர்க்யூட்டுன்னு இருக்குது, நாரெப்பினெஃப்ரின் சர்க்யூட்டுன்னு இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம எந்த இடத்துல எப்படி முடிவு எடுக்கிறோம், எப்படி துருதுன்னு இருக்கமா, யோசித்து முடிக்கிறோம், இதெல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய பகுதி. சரிங்களா? ஃப்ரான்டோ ஸ்ட்ரையட்டல் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த பகுதிகளில் அவங்க வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள், ஒயரிங்கில் சில பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க மூளையில். அதனால் இயற்கையாக அவங்களுக்கு அப்படி இருக்குது. ஸோ இது நம்ம சாப்பிட்றதுக்கு அதுக்கெலாம் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு பிறப்பிலே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தாங்க. ஸோ சிறு குழந்தையிலேருந்தே இதை கொஞ்சம் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்புறம் ஏடிஹெச்டி வேறு, ஆட்டிசம் வேறுங்க. ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்ஸில் மெயினாக பார்த்திங்கன்னா, இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஏடிஹெச்டியில் ஸ்டில் குழந்தைங்களுக்கு ஐ கான்டாக்ட் இருக்கும், துருதுருன்னு இருப்பாங்களே ஒழிய கேட்டோம்னா பதில் சொல்லுவாங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரியும், கரெக்டாக பதில் சொல்லுவாங்க. ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டரில் உங்களுக்கு நம்ம ஒன்று கேட்குறோன்னா அதை ரிப்பீட் பண்ணுவாங்களே ஒழிய நிறைய டைமு அதை புரிஞ்சு பதில் சொல்கிறதுல அவங்களுக்கு சிரமம் இருக்கும். இதுதான் மெயினாக ஆட்டிசம்க்கும் ஏடிஹெச்டிக்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் எல்லாம் புரியும், ஆனால் அவங்க துருதுருன்னு இருக்கிறனால கவனம் செலுத்த மாட்டாங்க. பட் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டரில் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுலேயே ஒரு அடிப்படை கோளாறு இருக்கும். ஸோ அதனால தான் இது ரெண்டும் வேறு, இதில் எப்பவுமே குழப்பம் வரக்கூடாதுங்க. அப்புறம் பொதுவாகவே ஏடிஹெச்டினாவே ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. இதில் ஒரு முக்கியமான கருத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். குழந்தையாக இருக்கும்போது இந்த ஓடுறது, குதிக்கிறது, அங்கே மேலே ஏறுறது, இங்கே கீழே இறங்குறதுங்கிறது தான் ஒரு மெயின் பிரச்சனையாக இருக்கும். ஸோ ஏஜ் ஆக பொதுவாக என்ன சொல்லணும்னா, நான் 3 டொமைன் சொன்னேன் ஏடிஹெச்டியில். இதில் வயது ஆக குழந்தைக்கு 8 வயசு 10 வயசு 12 வயசு ஆகும்போது இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டிங்கிற டொமைனில் இருக்கக்கூடிய இந்த அறிகுறிகள் குறைய ஆரம்பித்து விடும் தானாக. அவங்க இப்போ மற்ற சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு, சரிங்களா, அவங்க வளர சரி இந்த இடத்துல ஸ்கூலில் இங்கெல்லாம் குதிக்கக்கூடாது, ஏறக்கூடாதுங்கிறது அவங்க மைண்டு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஹைப்பர் ஆக்டிவிட்டி குறைஞ்சிரும். ஆனால் மற்ற 2 டொமைன் இருக்குது இல்லைங்களா, இன்அட்டென்ஷன், இம்பல்சிவிட்டி, இது இருந்துக்கிட்டே இருக்கும். இது பெரியவங்களாயும் இருக்கும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அவங்க 8 வயசு 10 வயசில் குதிக்கிறத நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஏடிஹெச்டி குணமாயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு த்ரூ அவுட் த இயர்ஸ் நாம் சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏஜ் வாரியாக இருக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ சின்ன வயசில் எப்படி இருக்குங்கிறத நம்ம பேசிட்டோம். கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாகும்போது எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு 10-12 வயசில் மெயினாக என்ன பிரச்சனை இருக்குன்னா, அகடமிக் டிஃபிகல்ட்டி இருக்குங்க. சரிங்களா, கொஞ்சம் நல்ல மார்க் வாங்க மாட்டாங்க. டீச்சர் கேட்டிங்கன்னா கவனிக்கிறது இல்லை, நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்குறதில்ல, கேர்லெஸ்ஸாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் வரும். ஒன்று பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் பண்ணுறதுல அவங்களுக்கு சிரமம் இருக்கும். ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ப்ராப்பராக திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறது,
ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு போகிற அது இருக்காது. நிறைய பொருட்களை வந்து மறந்துட்டு வந்துடுவாங்க, ஹோம்ஒர்க்கை மறந்துடுவாங்க, பொருள் அங்கேயும் வச்சுட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு 10-12 வயசில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெரியவங்களாகிறாங்க, ஒரு அடலசன்ட் ஏஜ், ஒரு 14-15 வயசில். இங்கே எப்படி இருக்குன்னா, அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டிங்கிறது குறைஞ்சி அது ஒரு இன்டர்னல் ரெஸ்ட்லெஸ்னஸாக மாறிவிடும். அப்படின்னா என்னதுங்க, சரிங்களா, வெளியெல்லாம் குதிக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க ஆழ் மனதில் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு துருதுருப்புத்தன்மை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் வெளியே நம்மளால் அதை கவனிக்க முடியாது. பட் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், ப்ரொக்ராஸ்டினேஷன். அப்படின்னா என்னங்க, ஒன்று ஒத்தி போடுறது, சரிங்களா, சும்மா ஏதாவது ஒன்று கவனம் சரியாக செலுத்த முடியாமல் ஒத்தி போடுறது, ஒரு பிளான் பண்ணி ஒரு எஃபர்ட் எடுத்து, இப்போ ஒரு 10வது படிக்கிறாங்க, ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை ஒரு 3 மாதம் 6 மாதம் படிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு சிரமம் இருக்கும். ஸோ உட்காந்து பிளான் பண்ணி படிக்க மாட்டாங்க. அன்னன்னைக்கு ஏதோ ஒன்று பண்ணுறதை பண்ணுவாங்க. பட் ஒரு பிளான் பண்ணி ஒன்று எஃபர்ட் போட்டு ஒரு வருஷம் படிக்கணும், இல்லை ஒரு வருஷம் இதுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் இது பண்ணணுன்னா, இது படிக்கிறதுல மட்டும் இல்லைங்க, ஒரு ஸ்போர்ட்ஸோ நிறைய இதில் அவங்களுக்கு சில சிரமங்கள் வரலாம். ஸோ அது வந்து பிரச்சனை உண்டு. அப்புறம் இந்த மாதிரி டக்குன்னு இம்பல்சிவ் ஆக்ஷன் எடுக்கிறதுனால, ஒன்று யோசிக்காமல் டக்குன்னு ஒரு இம்பல்சிவ் ஆக்ஷன் எடுக்கிறதுனால, சரிங்களா, நிறையா குழந்தைங்களுக்கு இந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அந்த மாதிரி தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஏஜில் நம்ம கவனமாக அவங்க சரியான முடிவுகள் எடுக்கிறாங்களாங்கிறத நாம் கண்காணிக்கணும். பெரியவங்களாயிடுறாங்க. ஸோ பெரியவங்களான பிறகும் இந்த இம்பல்சிவிட்டினாலையும் இந்த எக்ஸிக்யூட்டிவ் மெமரினாலையும் இந்த பிரச்சனை இருக்கும். அடிக்கடி ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு டெசிஷன் டக்குன்னு எடுப்பாங்க, மாறிட்டே இருப்பாங்க, வேலைகள் மாறிட்டே இருப்பாங்க, ரிலேஷன்ஷிப் வந்து சரிங்களா மாறிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டேபிளாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் நிறைய பேத்துக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இது அவங்களுடைய லைஃப்பில் எடுக்கக்கூடிய முக்கியமான டெசிஷன்ஸை தொடர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்ணுறது, ஒரு வேலையில் இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஏதோ வேலை மாறிட்டே இருப்பாங்க, சரிங்களா, ஒரு இதில் ஒரு கொஞ்சம் நாளைக்கு மேலே இருக்க முடியாது, கொஞ்சம் போர் அடித்து போயிடும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுதான் பெரியவங்களாயும் இந்த ADHDயோட தன்மை வந்து இந்த மாதிரி அவங்களோட லைஃப்பில் அங்கங்கே நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தும். இதையே நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, இது ஜஸ்ட்டு ஒரு 10-12 வயசு ஆனோடனே அவங்க துருதுருப்புத்தன்மை குறைஞ்சிருச்சுங்கிறதுக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம நினச்சிக்கூடாது. ஸோ எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு நாம் நிறைய இடங்களில் நம்ம கரெக்டான ஒரு கைடன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணுங்க. சரி, இதுக்கு என்ன தீர்வு? ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, இதை நம்ம ப்ராப்பராக இவாலுவேஷன் பண்ண பிறகு நாம் இது ப்ராப்பராக ஒரு சைல்டு அல்லது அடாலசென்ட்டில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு சைக்காட்ரிஸ்ட்டோ அல்லது டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷன்னு சொல்லுவோங்க, சரிங்களா, குழந்தை நல மருத்துவர்கள்லே இந்த மாதிரி வளர்ச்சி குறைபாடு இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பீடியாட்ரிஷன்ஸ் இருக்காங்க. இவங்கக்கிட்ட முறையாக ஒரு ஆலோசனை எடுக்கணும், சரிங்களா. அவங்க அசஸ்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு இது எல்லா வகையிலையும் நம்ம வந்து இது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம பயிற்சிகள் கொடுப்போம். இது ஜஸ்ட்டு சும்மா துருதுருப்புத்தன்மையை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, சரிங்களா, எல்லா வகையிலையும் பயிற்சிகள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும், சரிங்களா. அந்த எக்ஸிக்யூட்டிவ் டாஸ்க்கு ஒரு கவனம் இது பண்ணுறது, அது மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ADHDக்கு நல்ல மருந்துகள் இருக்குது. பட் அது வந்து கொடுக்கணுமா இல்லையாங்கிறத நம்ம நிபுணர்கள் வந்து முடிவு செய்வாங்க, இவங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத. ஸோ எல்லாத்துக்கும் தேவைப்படாது, ஸோ சிலருக்கு தேவைப்படலாம், சரிங்களா. ஸோ ரொம்ப அது அவங்களோட ஸ்டடீஸ் அதெல்லாம் பாதிக்குது, அவங்களால உட்காரவே முடியல ஒரு டாஸ்கில் அப்படின்னா மருந்துகளும் தேவைப்படலாங்க. நாம் என்னென்ன பண்ணலாம் இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி அதெல்லாம் குறைக்கிறதுக்கு? நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப 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 முக்கியங்க. நல்ல ஏதாவது ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி ஆக்டிவிட்டி, பொதுவாகவே நல்ல ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆனாலே ஓவரால் ஹைப்பர் ஆக்டிவ் சிம்டம்ஸ் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும், கொஞ்சம் கவனமும் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் அப்பப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு பிரேக்ஸ் கொடுக்கணுங்க, சரிங்களா. அவங்கள போய் 1 மணி நேரம்லாம் உட்கார வைக்கலாம் முடியாது. ஸோ 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஏதாவது ஒன்று படிக்க வச்சுட்டு மறுபடியும் ஒரு பிரேக், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு பிரேக் கொடுக்கணும். கண்ட்ரோல்டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னதுங்க, சரிங்களா, என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. டிவி பார்க்குற எவ்வளோ நேரம் வேணால் பாரு, ஏன்னா ஸ்க்ரீன் டைம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ADHD உள்ள குழந்தைங்கள பாதிக்கும். ஸோ ஸ்க்ரீன் டைம் அலோவ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எவ்வளோ நேரம் பர் டே, என்ன மாதிரியான கண்டென்ட் பார்க்குறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம கண்காணித்து நாம் ரொம்ப லிமிட்டடாக கொடுக்கணும். அதிகப்படியான ஸ்க்ரீன் டைமும் அவங்கள பயங்கரமாக பாதிக்கப்படை செய்யும். டைம் மேனேஜ்மெண்ட் சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணுங்க, சரிங்களா. ஸோ ப்ராப்பராக ஒவ்வொன்றுக்கும் இவ்வளோ நேரத்தில் இதை நீங்கள் முடிக்கணும், ஒரு பிளானர் அதெல்லாம் போட்டு இப்படி பண்ணணும், ஒரு டைரி மாதிரி போட்டு இன்றைக்கி இந்த வேலை பண்ணணும், எப்படியாவது அதை முடிக்கணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே பழக்கணும். இல்லாட்டி அவங்க லைஃப்பில் பெரியவங்களாகும்போது ஒரு விஷயங்களை தள்ளி போட்டு சரியான எஃபர்ட் கொடுக்க முடியாமல் போயிடுவாங்க. எதுவும் பொருள் மறக்காமல் இருக்கிறதுக்கு ஸ்டாண்டர்டாக பேனானா இங்கே தான் இருக்கும், ஸ்கேல் இங்கே தான் இருக்கும், புக் இங்கே தான் இருக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ரொட்டீன் நம்ம கொடுக்கணும். ஸோ தட் அவங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் சரியெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறக்கூடிய அந்த திறன் வந்து இம்ப்ரூவ் ஆகணும். அப்புறம் சிறு குழந்தைங்களாக இருந்தால் இந்த மேஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே கோடு போடுறது, அப்புறம் ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு பிக்சருக்குள்ளே கரெக்டாக கலர் அடிக்கிறது, அந்த மாதிரி சில டாஸ்க்லாம் பண்ண முடியும்.
அதை ப்ராப்பராக அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணும்போது அதை வந்து நிபுணர்கள் பரிந்துரைப்பாங்க, ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணலாங்க. பேரண்ட்ஸுக்கு 4C மாடல் அப்படின்னு சொல்லுவோங்க. அப்படின்னா என்னது? நம்பர் 1 ஃபஸ்ட்டு C கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ கிளியராக நம்ம கஜன்னு சொல்லக்கூடாது. இதை போய் எடுத்து அங்கே வைக்கணும், அல்லது இதை பண்ணணும், இப்படி பண்ணணும்னு கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம அவங்களுக்கு கொடுத்து பழகணும். நம்பர் 1. ரெண்டாவது கன்சிஸ்டன்சி. அப்படின்னா என்னதுங்க? ஒரே மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எல்லா இடத்துலையும் கொடுக்கணும். ஒரு இடத்துல வேறு மாதிரி நம்ம சொல்லிவிட்டு இந்த இடத்துல இதையும் எப்படி பண்ண, இது நீ இப்படி மாற்றி பண்ணணும்னு சொல்லக்கூடாது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். 3வது கேட்ச் தம் பீயிங் குட் அப்படின்னு சொல்லுவோங்க. அப்படின்னா என்னது? நல்ல விஷயமா பண்ணும்போது அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும். சரி, சூப்பராக பண்ணிட்டியே, அருமையாக பண்ணியிருக்கியே, இதே மாதிரி நாளைக்கு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்கரேஜ் பண்ணணும். 4வது கட் டவுன் கிரிட்டிசிசம். சரிங்களா? அப்படின்னா என்னது? சும்மா தானே, எதுக்கு இது மாதிரி பண்ணிகிட்ருக்க, இன்னும் உனக்கு சொன்னால் புரியாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணுங்க. ஸோ பாசிட்டிவை நம்ம என்கரேஜ் பண்ணிவிட்டு கிரிட்டிசிசம் நம்ம குறைக்கணும். இந்த 4Cயும் உங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து கட்டாயம் பின்பற்றணுங்க. ஸோ சம்மரைஸ் பண்ணணுன்னா, இந்த ADHD அப்படிங்கிறது ஏதோ பேரண்ட்ஸ் சரியாக வளர்த்தலை, இந்த பசங்களை சரியாக வளர்த்தலை அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனையும் அதெல்லாம் கிடையாது. இல்லை அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க, இல்லை ஓவர் குறும்பு அப்படிங்கிற மாதிரி இல்லை. வளர்ப்பு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஒரு நியூரலாஜிக்கல் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை. சிறு வயதில் மட்டும் இல்லை, பெரியவங்களாயும் இதோட தாக்கங்கள் இருக்கும். அதனால் அந்தந்த ஏஜில் அவங்களுக்கு சரியான கைடன்ஸ், சரியான முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த பிரச்சனையோட தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு சரியாக செயல்பட்டோம்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஹத் ஃபாசில் மாதிரி, ஆலியா பட் மாதிரி, இல்லை எவ்வளோ பேர் உலகம் முழுசாக ADHD நீங்கள் கூகுளில் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ்லாம் இந்த பிரச்சனையை தாண்டி வந்தவங்க தான் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும். ஸோ கரெக்டாக நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். டெஃபினட்டாக நம்ம குழந்தைங்கள அருமையாக வந்து நம்ம கொண்டு வர முடியுங்க.